வெல்கம் டு டெக் வீக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்மார்ட் டிவின்னு ஒன்று நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா என்னென்ன செட்டப் இருக்கணும், எப்படி இருந்தால் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு செட்டாப் பாக்ஸ்லேருந்து போயிடலாம். நான் செட்டாப் பாக்ஸ் எஸ்சிவி ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரு கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸ். இதோட ரிவ்யூ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஒரு லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே போட்டிருக்கேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். அதில் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் வச்சுட்டு நீங்கள் நார்மலாக எஸ்டியில் நீங்கள் பார்த்துருந்தாலுமே அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து எஸ்டி சேனல்ஸை தான் ஹெச்டி பாக்ஸில் பார்த்துட்ருக்கேன். ஹெச்டி பாக்ஸ்லைனா ஸ்டார்டிங்கில் மட்டும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி டேரிஃப் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதை நான் மேக்ஸிமம் நியூஸ் பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கவங்க மற்ற சின்ன ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நீங்கள் நியூஸ் மட்டும் தான் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு செட்டாப் பாக்ஸே தேவையில்லை. யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா பாலிமர், தந்தி டிவி, புதிய தலைமுறை, சன் நியூஸு எல்லாத்துக்கும் வந்து லைவ் லிங்க்கே இருக்குது. அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு செட்டாப் பாக்ஸே தேவைப்படாது. அடுத்த முக்கியமானது, உங்களுக்கு ஸ்மார்ட் டிவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். நான் ஒரு 4G டேங்கிள் ஒன்று வச்சுருக்கேன். அதை மட்டும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதை தூக்கி நான் ரவுட்டரில் மாட்டிட்டு வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வைஃபைல நெட்டு கிடச்சிரும். ப்ளஸ் வந்து டிவிக்கு வந்து நான் லேண்ட் மூலமாக லைன் கொடுத்துருக்கேன். ஸோ டிவிலேயும் வந்து ஹை ஸ்பீடில் நீங்கள் வந்து வீடியோ யூடியூப்லேயோ இல்லை நீங்கள் ஹாட்ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கலாம். ஜியோவில் 3000 ரூபா பிளானில் 365 நாளும் வந்து 2.5 GB நெட்டு கிடைக்கும். ப்ளஸ் 23 நாள் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 4Gலே 20 Mbps வரைக்கும் எனக்கு ஸ்பீட் கிடைக்கும் போது எனக்கு தனியாக ஒரு பைப்பர் நெட்டோ இல்லைனா கேபிள் டிவியிலேருந்து இன்டர்நெட்டோ தேவைப்படலை. இன்னமும் ஜியோவிலேருந்து அன்லிமிட்டெட் பிளான் ஒன்று இருக்குது 4Gலேயே. அந்த பிளானை பற்றி விரிவாக நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐ பட்டனில் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். டிவியை ரவுட்டர்லேருந்து லேண்ட் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஸ்பீடு வந்து ஸ்டேபிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது போக நான் வீடு ஃபுல்லாக வைஃபையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4Gயில் ஏகப்பட்ட டேங்கிள் வைஃபையோடே கிடைக்குது. ஆனால் வைஃபை வந்து குறிப்பிட்ட ரூம் வரைக்கும் தான் கிடைக்கும். எனக்கு இந்த ரவுட்டரில் மாட்டினதுனால எனக்கு வீடு ஃபுல்லாகவும் வீட்டுக்கு வெளியவும் கிடைக்குது. டிபி ரவுட்டர்லேயே சிம் கார்டு போட்டு நம்ம 4G யூஸ் பண்ணுற மாதிரிலாம் மாடல் இருக்குது. அதெல்லாம் கூட ஒரு 2500 அந்த ரேஞ்சில் தான் விற்கிது. அது போக 5Gயே வந்து இப்போ ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் 5G ரவுட்டர்ஸ் இன்னும் மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை. ஒரு ரூமில் தான் உங்களுக்கு வைஃபை யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி 4G டேங்கிள் வைஃபையோட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ரவுட்டர் டைப்பில் வந்து 4G சிம் போட்டு வர்ற மாதிரி வாங்கலாம். சில நல்ல பிராண்டடான கம்பெனி மட்டும் வாங்க. சில கம்பெனிகள் வாங்கினீங்கன்னா சீக்கிரமே அடி ஆயிரும். இப்போ ஃப்ரீயாக கிடைக்கிற 5G டேட்டாவை கூட நீங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் போட்டு உங்கள் டிவியில் யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலோட பேட்டரி சீக்கிரமே அடி ஆயிரும். ஏன்னா குறிப்பிட்ட ரீசார்ஜ் சைக்கிள் மட்டும்தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 500, 1000 சொல்லிட்டு அது சீக்கிரமே நீங்கள் ரவுண்ட் பண்ணி வரும்போது சீக்கிரமே உங்கள் பேட்டரி வந்து அடி ஆயிரும். ஆனால் இந்த செட்டப் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் தனியாக ஒரு டேங்கிள்லையோ தனியாக இல்லை டிபி லிங்க்கில் சிம் போடுற மாதிரி வாங்கினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த செட்டப் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் சிம் கார்டு போடுற மாதிரி ரவுட்டர் வாங்கிக்கலாம். இல்லைனா 4G டேங்கிள் வந்துட்டு வைஃபையோடு இருக்குது. அதை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் 5 Mbps இருக்குது தான் உங்களுக்கு வைஃபை அவுட் வருது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதில் சிம் கார்டு சப்போர்ட் வேணும், அந்த டேங்கிள் சப்போர்ட் வேணும், அந்த ரவுட்டர் சப்போர்ட் வேணும். இதெல்லாம் கரெக்டாக வந்திருந்தாலுமே ஏதாவது ஒரு பாயிண்டில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. இந்த பாக்ஸில் ஒரு ப்ளக் பாயிண்டில் வந்து டிஸ்ஆண்டனாலேருந்து வருது. இன்னொரு பாயிண்ட் வந்து கேபிள் டிவிக்கு வருது. இன்னொன்று வந்து ஹோம் தேட்டருக்கு செட்டப் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் செட் பண்ணலை. ஏன் இந்த ப்ளக் பாயிண்ட் மாதிரி வச்சுருக்கேன்னா இடி இடிக்கும் போது கழட்டி விடுறதுக்காக. இது கரெக்டாக டிவிக்கு பின்னாடி மறைகிற மாதிரி டிவியை மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்ட்டும் கரெக்டாக நான் டிவிக்கு பின்னாடி வர மாதிரி மாட்டியிருக்கேன். அங்கேருந்து மேலேருந்து நான் வந்து டிவி வந்து கீழே மாட்டிருக்கனால எனக்கு மேலேருந்தே வந்து தெரியும் எனக்கு ப்ளக் பாயிண்ட்லாம். ஸோ அதை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்குது. ஆனால் டிவி கீழே மாட்டுறது வந்து யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து குழந்தைகள் யாராவது இருந்துச்சுன்னா அதில் போய் டிவியில் போய் மோதிச்சுக்கன்னா டிவி ஒன்றுத்துக்கலாம் போயிடும். எனக்கு சோஃபாவில் உட்கார இடத்துல வந்து கரெக்டாக நேராக பார்த்து இருக்கணும் அப்படின்றனால நான் நேராக மாட்டியிருக்கேன் கீழே இறக்கி. அப்புறம் இந்த ஸ்மார்ட் டிவியில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா USB போர்ட்டை கொண்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருவாங்க. நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி பென்ட்ரைவ் மாட்ட முடியாது. ஏன்னா அது சவராக இருக்கும் போது உள்ளே நம்ம கையை விட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த பென்ட்ரைவ் மாட்டணும். இதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு USB எக்ஸ்டென்ஷன் கேபிள் மாட்டியிருக்கேன். அதாவது மேல் டு ஃபீமேல் மாட்டியிருக்கேன். ஸோ அது மூலமாக என்ன பண்ணிட்டேன், நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். USB கேபிள் மாட்டுற இடத்த வந்து வெளியே கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்து நான் பென்ட்ரைவ் மாட்டியிருக்கேன். ஸோ மீடியா ஃபைல்ஸை எனக்கு பார்க்குறதுக்கு வெளியே பென்ட்ரைவ் கழட்டி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டிவைசஸ்ஸு, இந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸு, ரிவ்யூ எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு முன்னாடி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.